இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லிவிங் ஹால் 20க்கு 16 அடி சைஸில் நல்லா பெருசாக பிளான் பண்ணி சீலிங்க்கு ஃப்ளவர் பேட்டர்னில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்ட்ரிப் லைட்ஸோட கொடுத்து ஒரு வால் பூரா கவர் ஆகிற மாதிரி பெரிய உட்டன் டிவி பிளான் பண்ணி லிவிங் ஸ்பேஸை நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1207 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மல்டி கலரில் நிறைய ஸ்ட்ரைப்ஸ் வந்து டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 17க்கு 12. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஃபுல் வால் கவர் ஆகிற மாதிரி ஃப்ளூட்டர் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கார்னரில் ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸ் டைப்பில் வால் கபோர்டும் கீழே ஒரு பெரிய ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃப்ளவர் பேட்டர்னில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 4க்கு 4, ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கார்னரில் ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரம். சைஸ் 10க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபேசிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃப் பூராமே கபோர்ட் ஒர்க், கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.25க்கு 4.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி அடுத்து குறும்பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 82 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.